வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. சில பேர் சொல்லுவாங்கங்க, நான் மலையனூர் போய் பரிகாரம்லாம் நிறைய பண்ணேங்க, ஆனால் எனக்கு சரியாகலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு 10,000 20,000 30,000 அந்த மாதிரி லட்சங்களில் கூட அவங்க செலவு பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து ஊன் உருகி உள்ளம் உருகி அந்த அம்மாவை வணங்கி இருக்க மாட்டாங்க. சும்மா நம்ம பணம் கொடுத்துட்டோம் அது சரியாயிடும். அவ்வளோ பணம் வாங்கிட்டு வேலை பார்க்குறதுக்கு அம்மா நம்ம வேலைக்காரங்களாம் சொல்லுங்கள், ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. 10,000 நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு ஒரு 10 ரூபா, ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு 5 ரூபா கற்பூரம், அந்த 10 ரூபாயை செலவு பண்ணி நீங்கள் அமாவாசை நாள்லையோ இல்லை மற்ற நாட்கள்லையோ அந்த எலுமிச்சம்பழத்து மேலே அந்த கற்பூரத்தை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி அந்த அம்மாவுக்கு ஊன் உருகி உள்ளம் உருகி, ஆத்தா இது எனக்கு செய்ய, ஆத்தா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே அம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒரு துளி கண்ணீரோடு அந்த அம்மா முன்னாடி நின்னீங்கன்னா அப்படியே உருகிடுவா அந்த அம்மா. அவள் ஆங்கார சக்தி தான், உக்ரமான ரூபி தான். ஆனாலும் அந்த அம்மாட்ட வந்துங்க பகட்டு, நம்ம பண பகட்டுலாம் அந்த அம்மாட்ட வேலைக்கே ஆகாதுங்க. நீங்கள் 1,00,000 ரூபா, நான் 10 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் செலவு பண்ணி நான் பரிகாரம் பண்ணேன்னா கூட 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது.